ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் என்னோட சேவிங் ஜேர்னல் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன்ற டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாள் நான் டெய்லி சேவிங் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். மூவிங் ஃபார்வர்ட் நான் பெரிய பெரிய சேலஞ்சஸ்லாம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ தட் என்னோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். பிகாஸ் என்னோட டார்கெட் என்னென்னா இந்த ஜேர்னல் யூஸ் பண்ணி இந்த இயரில் நான் 1 lakh சேவ் பண்ணணும். அதுதான் என்னோட டார்கெட். அதுக்கு நான் என்னென்ன மெத்தட்ஸ், என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன சேவிங் சேலஞ்ச்லாம் பண்ண போகிறேன்றதை 1 by 1 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ லெட்ஸ் ஸ்டார்ட் சேவிங். வாங்க இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். 3, 4, 5, 6, 7, 8, 10. ஸோ 10 ones இருக்குது. 1, 2, 3, 4, 5. 5 20s இருக்குது. 1, 2, 2 50s இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7. 700 and 100, 200, 300. ஸோ மொத்தமாக 1000 rupees நம்ம இன்றைக்கி சேவ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேஜில் நான் கேலண்டர் வச்சுருக்கேன், ஜஸ்ட் இன் கேஸ் டேட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலான்னு. நெக்ஸ்ட் வந்து ட்ராக்கர் வச்சுருக்கேன், மந்த்லி ட்ராக்கர். இது எதுக்குன்னா வந்து ஈச் மந்த் நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன்றதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டை நான் டெபாசிட் பண்ணுறேன் என்னோட சேவிங் அக்கௌண்ட்டில் நான் எடுத்து போடுறேன்றதையும் ட்ராக் பண்ணலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டர் முடிஞ்சு நான் இந்த ப்ராசஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் டேலி பண்ணி ஃபஸ்ட்டு 3 months நான் ஃபில் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய டெய்லி சேவிங் சேலஞ்ச். இதை நான் ஷார்ட்ஸாக எடுத்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். இது வந்து என்னோடய அமௌண்ட் நான் சேவ் பண்ணுறது, அண்ட் இது வந்து அதுக்கான ட்ராக்கர். இது கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும்னு இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஷட் த பாக்ஸ் கேம். ஸோ இதில் வந்து 1 to 9 numbers இருக்கும். 2 dice ரோல் பண்ணி அதை கேன்சல் பண்ணி ஆட் பண்ணணும். இதுவும் ஷார்ட்ஸில் நான் போடுறேன். அடுத்து மந்த்லி சேவிங் சேலஞ்ச். ஸோ ஈச் மந்த் ஈச் வீக் ஒரு அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஓவரால் இதில் வந்து 2500 rupees சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த சேலஞ்சில் ஒரு அமௌண்ட் நம்ம ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடே சேவிங் சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்ச் எப்படின்னா ஈச் ஃப்ரைடே லைக் ஜான்வரியில் மொத்தம் 5 ஃப்ரைடே, அந்த மாதிரி ஒரு ஃப்ரைடேவும் ஒரு அமௌண்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை எப்படி பண்ண போகிறேன்னா, ஸோ இங்கே சிங்கிள் டிஜிட்ஸ்க்கு 10 rupees, டபுள் டிஜிட்க்கு 1ல் ஆரம்பிக்கிற நம்பர்ஸ்க்கு 20 rupees, 2ல் ஆரம்பிக்கிற டபுள் டிஜிட் நம்பர்ஸ்க்கு 30 rupees, அண்ட் தென் 30ஸ்ல வர 30 and 31க்கு 40 rupees ஆட் பண்ணலான் இருக்கேன் ஓவராலாக. இது ஒரு மிஸ்ட்ரி சேவிங் சேலஞ்ச். ஸோ அடுத்து 100 envelope சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்ச் என்னென்னா 100 daysக்கு நம்ம ஒரு அமௌண்ட் சேவ் பண்ண போகிறோம். ஸோ 1 yearல் எதனா ஒரு 100 days கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சேம் அமௌண்ட்டை நம்ம போட போகிறோம். நான் இதுக்கு வந்து 100 rupees சேவ் பண்ண போகிறேன். ஸோ 100 days 100 rupees சேவ் பண்ணும்போது எனக்கு 10,000 rupees கிடைக்கும். ஸோ அது ஒரு பெரிய அமௌண்ட்டை என்னோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணேன். ஸோ இந்த சேலஞ்சும் நான் இந்த இயர் எடுக்க போகிறேன். ஸோ அடுத்து 20K in 52 weeks சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் எப்படின்னா ஒரு இயரில் 52 weeks இருக்குது, 52 வாரம் இருக்குது. ஒரு வாரமும் ஒரு அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். சம்டைம்ஸ் லைக் 800 கூட இருக்கும், மேக்ஸிமம் 800. ஒரு வாரம் 800 ரூபாய் சேர்க்கணும், ஒரு வாரம் 150 ரூபாய் சேர்க்கணும், 200 ரூபாய் சேர்க்கணும். ஸோ ஒரு வாரமும் ஒரு அமௌண்ட் நம்ம சேர்த்தோன்னா 20,000 சேவ் பண்ணுற மாதிரி இது ஒரு ஹை பட்ஜெட் சேலஞ்ச் தான். இது பெரிய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகுது சேவிங்ஸில். ஸோ என்னோட டார்கெட் 1 lakhல 20,000 இஸ் லைக் 20%. ஸோ அதனால் இந்த சேலஞ்சும் நான் வந்து எடுக்கலான் இருக்கேன். அடுத்து வந்து கலர் அண்ட் சேவ். ஸோ என்னென்னா எனக்கு பர்சனலாக கலர் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இஷ்டம். ஸோ இதெல்லாம் நானே பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதை சேவிங்ஸில் எப்படி இன்கார்ப்ரேட் பண்ணலான்றதுக்காக தான் இது. ஸோ ஒவ்வொரு ஐக்கனுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் அண்ட் ஒரு கலர் வச்சு, ஸோ லைக் இந்த க்ளவுட்ஸுக்கெலாம் ஒரு அமௌண்ட் லைக் 50 rupees, இந்த ஸ்டார்ஸ்க்கெலாம் வந்து ஒரு 20 rupees, அந்த மாதிரி வச்சு சேவ் பண்ணோன்னா ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணி சேவ் பண்ணலாம். அதுக்காக இந்த செக்ஷன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸோ சேவ் வித் நம்பர்ஸ். இந்த கேம் எப்படின்னா எனக்கு வந்து 1 to 10 numbers இருக்குது. அது வந்து நான் தனியாக 1 to 10 cards மாதிரி வச்சுருப்பேன். ஸோ ரேண்டமாக ஒரு கார்டு பிக் பண்ண போகிறேன். அந்த கார்டில் என்ன நம்பர் வருதோ, சப்போஸ் 8 வருதுன்னா இந்த ஒரு ஐக்கனுக்கு வந்து நான் ஒரு அமௌண்ட் அசைன் பண்ணியிருப்பேன். இப்போ 10 rupees வச்சுருக்கேன்னா 8 into 10. ஸோ ஒரு ஐக்கனும் 80 அந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். இது ஒரு கேம் தான். அடுத்து லூனார் கேலண்டர் சேலஞ்ச். இது எப்படின்னா அமாவாசை கிருத்திகை அந்த டைமுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரி. ஸோ நோ மூன் அண்ட் ஃபுல் மூனுக்குலாம் வந்து நம்ம 50 rupees சேவ் பண்ணுறோம். அண்ட் ஹாஃப் மூனுக்கு வந்து அதனோட லைக் 25 அந்த மாதிரி சேவ் பண்ண போகிறோம். இது ஒரு இயர்லி சேலஞ்ச். ஸோ இயர் ஃபுல்லாக நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். நடுவில் குவிட் பண்ணவோ இல்லை இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுக்கவோ போகிறதில்ல.
ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் நான் வந்து சேவிங் சேலஞ்சாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ போக போக மூவிங் ஃபார்வர்ட் கண்டிப்பாக நிறைய கேம்ஸ் அண்ட் நிறைய சேவிங் சேலஞ்ச் என்கிட்ட இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம கம்ப்ளீட் பண்ணி புது புது கேம்ஸ் அண்ட் சேலஞ்சஸை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கான சேவிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் ஆஃப் மந்த்லி சேலஞ்சில் ஜான்வரி, பிப்ரவரி அண்ட் மார்ச் அலாங் வித் திஸ் ஏப்ரலோட 2 வீக்ஸை வந்து நான் இன்னைக்கு வந்து சேவ் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 months ஆட் பண்ணலாம். 2, 4, 20, 6, 70, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 600. அது கூட நான் 70 ஒரு 50 அண்ட் ஒரு 20 ஆட் பண்ணிடுறேன். ஸோ நான் சேவ் பண்ண அமௌண்ட்டை இங்கே நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ தட் ஐ கேன் ட்ராக் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோன்றது. தென் ஏப்ரலுக்காக 40 and 50 நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் டு பி ஷுர் கேல்குலேட்டரில் நான் அமௌண்ட் ஆட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டோட்டல் அமௌண்ட் சேவ்ட் இஸ் 760. ஓகே, ஸோ 760 இருக்குங்க. ஸோ இதை நான் என்னோடய என்வலப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மந்த்லி சேவிங்ஸ்க்கான என்வலப். நெக்ஸ்ட்டு ஓகே, ஃப்ரைடே சேவிங் சேலஞ்ச். ஸோ இதுக்கு நான் இன்றைக்கி ஜான்வரி மட்டும் பண்ணலான்ட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு வந்து ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு வந்து 20 பிகாஸ் இது 1 digit 1. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 20. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு 30. 1, 2, 3, 30. அதுக்கப்புறம் ஒரு 40. ஸோ மொத்தமாக வந்து எவ்வளோ இருக்குன்னா 10, 20, 30, 30 + 1 20, 50, 50 + 80 and 120. ஸோ மொத்தமாக 120 இருக்கணும். நம்மக்கிட்ட கவுண்ட் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 100, 120. ஸோ மொத்தமாக 120 கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கான என்வலப்பில் நம்ம இந்த அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் 100 days சேலஞ்ச். இதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு 100 rupees இருக்கிறதுனால 1 மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த 100 rupeesக்கு ஒரு ஐக்கனை மட்டும் நான் கலர் பண்ணிடுறேன். ஸோ மூவிங் ஆன். நெக்ஸ்ட்டு 20 rupees வச்சு 20K சேலஞ்ச் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் டெய்லி சேலஞ்சே பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கான டெய்லி சேலஞ்ச் ஸ்பின்னர் வச்சு எவ்வளோ வருது, இதுவே ரிஸ்க் தான் 30 வராமல் இருக்கிற வரைக்கும். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் 10. எஸ், இட்ஸ் 10. ஸோ 10 rupees நம்ம என்வலப்பில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நான் 10 rupee என்ட்ரி பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ அதுக்கான கலர்டு கோடை எடுத்து நான் ட்ராக்கர்லேயும் ஃபில் பண்ணிடுறேன். நான் அமௌண்ட் கவுண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் 10 rupees என்வலப்பில் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 10 தான் இருக்குது. என்ன கேம் ப்ளே பண்ணலாம்? ஐ திங்க் ஷட் த பாக்ஸ் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் இப்போதைக்கு. ஸோ அதுவே வந்து நம்ம விளையாடலாம். ஓகே, ஸோ 2 dice ஆஸ் யூஷுவல் நான் என் மொபைலில் எடுத்துக்கிறேன். ஹோப்ஃபுல்லி 10க்குள்ளே நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல் பண்ணிடலாம். 2 + 1 is 3. ஸோ நான் 3 கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ரோல் 5 + 2 is 7. நெக்ஸ்ட் 5 + 3 8. நெக்ஸ்ட் 9. நெக்ஸ்ட் 6 + 4 is 10. Okay, 6 and 4. Okay, nice. 6 and 2 is 8. Okay, டோட்டலாக நம்மள்ட்ட 8 இருக்குது, பட் நாட் 2 காம்பினேஷன்ஸில். ஸோ நம்ம இப்போ சேவ் பண்ண போகிற அமௌண்ட் வந்து 1 + 2 + 5 which is 8, which is less than 10. ஸோ நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10 சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து என்னோடய சிப்லாக் பவுச்சில் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் இந்த ஜேர்னலில் நிறைய என்வலப் போட்டால் ரொம்ப திக்காகிடுது, என்னால் க்ளோஸ் பண்ண முடியல ஜேர்னலையே. ஸோ ஐ எம் யூஸிங் அ சிப்லாக் பவுச் ஃபார் திஸ் அண்ட் ஐ வில் பஞ்ச் ஹோல்ஸ் இன் த எண்ட் ஆஃப் திஸ் அண்ட் ஐ வில் ஆட் இட் இன் த பைண்டர். ஓகே, ஸோ இன்றைக்கான சேவிங்ஸை நான் முடிச்சிட்டேன். இதே மாதிரி நிறைய சேவிங் சேலஞ்சஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதனா ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் ஹாப்பி சேவிங்ஸ். பாய்.